வச்சுட்டு காட்டு. அந்த கை அந்த வரல காட்டு, அந்த வரல காட்டு. இப்படி வை. இந்த ஒத்த வரல மட்டும் காட்டு. எல்லா விரலும் நல்லா இருக்கு. இந்த ஒத்த விரலையே சூம்பி வை. அது வேற ஒண்ணும் இல்லையா? இல்லம்மா. எல்லா விரலையும் போறப்பா. வேலை போவல அந்த இருக்கு. ஏமா? ஏங்க பாரு. கொரனால இட்லி கடை போடுறாயா? அது வெறும் தண்ணில முக்கி முக்கி இட்லி வெந்துட்டா வேலையா? வெந்துட்டா வேலையா? ஓட்டி ஓட்டி வரல ஓட்டி ஓட்டி பார்த்தாளா? இட்லி கடை போட்டுருக்கா. இட்லி வெந்துட்டா. நீங்க சாதாரண மட்டும் இல்ல, கசாய பத்தி இல்ல, நான் சொல்லுமா ராஜ்ய கஞ்சி கஞ்சி குறைஞ்ச போல இருக்க தடவை அலைவாரு. சரி சரி அப்படியே மந்திரத்துக்கு நம்ம போவோம். ஐயர் வந்திருக்காங்க. ஆமா எல்லாம் ஜாமான்லாம் வேங்கணும் பாத்துக்கோ. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல, போடலாமா? மாப்பிள்ளைக்கு 2 பிளஸ். ரொம்ப சேட்டை பண்றாரு. ஆமா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் ட்ரெஸ் போடணும். அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு. முன்னக்கண்ணா சும்மா கிடக்க மாட்டாரு போல தெரியுது. ஆமா மாப்பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? மாப்பிள்ளைக்கு 2 பிளஸ் பாடி. 2 பிளஸ் பாடி. ஆமா. கீழே ஓபன். கீழே ஓபன். பொண்ணுக்கு 2 கட்டப்பட்ட ட்ரவுசர். 2 கட்டப்பட்ட ட்ரவுசர். நம்ம மேல ஓபன். மேல ஓபன். 2 நல்லா இருக்கும். அவளை எங்க இருந்து எங்க ஏத்தி விடணும்? இந்த ஊர்ல இருக்கு வரபாரு மினி பஸ். ஆமா 3 பேத்தி ஏத்தி விட்டுறணும். 3 பேத்தி ஏத்தி விட்டா பிடிச்சு தொங்காத உங்க பிள்ளை அவ்வளவு தூரம் தொங்கிடுவாங்க. ஆமா ஆமா. சரி பரவாயில்ல. அப்புறம் கல்யாணத்தை முடிச்சிருவோமா? ஓ ஆமா கொஞ்சம் ஒரு மாலை தாங்க. அதுதான் வேணும். ஆமா சரி மாப்பிள்ளைகளா இருக்காங்களா? ஒரு மாப்பிள்ளை இருந்தா நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடலாம். 2 மாப்பிள்ளை தான் இருக்காங்க. அவசரப்படாதீங்க அவசரிப்படாதீங்க அவசரிப்படாதீங்க. ஓம் சுத்தாவர்தம் தமிழ் ஐயர் இங்கிலீஷ் ஐயர் நீக்குற ஐயர் எல்லாம் வருவாரு. ஆமா ஓம் கிரீம் 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 வீட் கிரீம் 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 கிரீம். நீங்க வீட் கிரீமை போட்டு ஒரு தடவை தடவை ஒரு முடி இல்லாம வந்துடும். சுவாஹா. ஆமா மறுபடியே கிரீம் யூஸ் பண்றீங்களா? ஆமாவா என்ன கிரீம்? என்ன கிரீம் போடுறீங்க? இல்ல பிளேட் போடுறீங்களா? அப்ப கிரீம் போடுறீங்களா? கை கிரீம் இந்த முகத்துக்கு பிளேட் போட்டு ஷைன் பண்ணுறீங்களா? பிளேட் கிரீம் போடுறீங்களா? பிளேட் ஷாம்பு லைட்டா ரத்தம் வருமே. அது ஏதோ ஜாதி வீட் கிரீம் தடவிட்டு கொடுத்தா போது ஒத்த தேங்காய் பத்து வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா போதும். குளுக்குன்னு ஒத்து இருக்காது எல்லாம் வந்துடும். அவன் தொடக்கிட்டு மருமன் உங்களுக்கு என்ன கிடக்க முடியும்? ஆள் பார்க்க அழகா இருக்கிறது. சரி அடுத்த இங்கிலீஷ் ஐயர் ஓதணும்ல? இங்கிலீஷ் ஐயர் ஓதணும்ல? ஓதிடுமா? ஓம் கிரீம் 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 நீ மாத்தி மாத்தி ஊர் மக்கள் எல்லாம் கள்ளவண்டி ஏரியா நாயில் இருக்க மாதிரி கார்த்திகை மந்திரம் குட்டி போட்டு அலையா மாத்தி மாத்தி வரும். ஊர் மக்கள் எல்லாம் கள்ளவண்டி ஏரியா சுவாஹா. ஆமா இப்பதான் வந்து என்ன ஏறு நீக்கிற ஐயர். ஆமா மாப்பிள்ள அப்படியே எங்க பொண்ணு கொஞ்சம் முன்னா கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. ஐயர் வாதனம்லாம் மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்காரும். சும்மா ஐயர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முன்னக்கண்ணா சும்மா கடை முன்னக்கண்ணா. ஓ சொன்னாங்க இப்ப வந்துருமா? இப்பதான் நீக்கிற ஐயர். அம்மா இந்த ஐயர் வாதத்துல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லாவே இல்லையா? சரி இந்த ஐயர் வாதியாச்சு. இத்தனை ஐயர் வாதிட்டாங்க. அப்படின்னா கல்யாணத்தை முடிச்சிருவோமா? கல்யாணத்தை முடிக்க தாலி மாப்பிள்ள அருணாக்குடி போட்டிருக்கீங்களா? அருணாக்குடி போட்டிருக்கீரா? அருணாக்குடியா வருங்க. அருணாக்குடியா வருங்க. இப்ப வந்து மாலையை மாத்தணும். என்ன மாப்பிள்ள பிரச்சனை நீங்க மாத்துங்க மாப்பிள்ள. கேட்டா மாலை மாத்த
முக்கியம், கல்யாணத்துக்கு பொறுப்பு முக்கியம். ரைட்டு, மாலையை மாத்தியாச்சு. தாலி கட்டணும்ல, தாலி இருக்கா? மறுபடியும் தாலி இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு தாலி இருக்கா? சங்கல போட்டு இருக்கிற கூடாது. பிள்ளை எங்களுக்கு தேவை, பொறுமையா கட்டணும்னா நான் எழுதிக்கிட்டு சரிங்களா? பொறுமையா கட்டணும். கல்யாணம் படிச்ச 4 பிள்ளை வந்து நாளுக்கு போய் நடக்கிறதுல இந்த காசுக்கு வந்து குட்டி போட்டு வந்த மாதிரி அலையிடும் போவாங்க. இந்த மாப்பிளைக்கு 5 குட்டி போட்டு இன்னொரு வருஷம் இந்த மாப்பிளையும் ஒண்ணுதான் பெரு விலங்க இங்க வாழணும். சோழ மகத்தில் ஒரு சோழி கிளி போனதான் சிறு முளைக்க கொண்டு வாழணும். ஒரு வருஷம் ஒரு ஓரமா இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் ஓரம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சரிங்க தீபா வீடு வாசல் இருந்தாலும் சொந்த பந்த எல்லாம் செஞ்சாலும் அவன் ரெண்டு முட்டை விட்ட கல்யாணம் தாங்க சச்சோம். ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுனாலும் பேரு விலங்க இது வாழணும். இப்ப லைவ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் ஓட போகுது லைவ்ல. ஆமா, பால கொடு. இப்ப மாரகனை எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டா வரணும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி அதை எப்படி ஆரம்பிக்கறன்னு பார்க்கணும். பழத்தங்க பழங்க பழம் நான் கையில கொண்டு போ பால. இவன் பொண்ணை சுத்தி அழைச்சு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டு சரி ஃபர்ஸ்ட் அவர் எப்படி ஆரம்பிக்கறன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் சுத்தி அழைச்சு கொண்டு போமா. மாப்பிளைக்கு பாதி நெருங்கிட்டு. ஆமா, பழத்தை அவரு கொடு. பழத்தை பழம் அவரு பொறுப்பு, பால் தான் பொறுப்பு. ராத்திரி நேரத்து மூஞ்சையில் ரகசிய தரிசனம் கால விடும். நீ கால விடும். ஆரம்பி ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணும். செட்டிக்கார கொஞ்சம் ஒருத்தர் கொஞ்சம் அப்படி கிடைக்கணும். லைட்டை போட்டு ஆஃப் பண்ணவும். செட்டிக்கார கொஞ்சம் ஒருத்தர் தரணும். லைட்டை போட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணணும். பழத்தை கீழே வைத்தியா பாடம் பாலை கொடு. நாய் மைக்கு ஆட்டு உடஞ்சிருமோ. பாலை கொடு, பாலை கொடு. மூஞ்சில பாலை கொடு, பாலை கொடு. அவட்ட கொடு. குடிச்சிட்டு அவருக்கு கொடு பாதி. குடியும். நீ குடிச்சிட்டு கொடு. இப்பே கைக்கு நடுவுல பாலை குடிச்சா சரி. பழத்தை உரிச்சு வாயில கொடுமா. அந்த பழத்தை ஒரு பழத்தை உரிச்சு வாயில கொடு. பேசு அன்பா சும்மா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். சும்மா பேசுங்க. கஸ்தூரி
பக்கத்துல போடு. கஸ்தூரி கை போடு, கை போடு, கை போடு, கை போடு, கை போடு. I love you, I love you. என்ன மாமா கஸ்தூரி, பேசு, பேசு கஸ்தூரி. கஸ்தூரி ஐ லவ் யூ கஸ்தூரி என்ன பிடிச்சிருக்கா ஏன் அது? இவன் நாங்க சொல்லிட மாட்டோம். நீங்க தான் ஆரம்பிக்கணும். பேசுங்க, நீ ஆரம்பிங்க. கஸ்தூரி ஏன், அதான் ஒழுங்கா பேசு. வெக்கப்படு. கஸ்தூரி ரொம்ப குறையாதம்மா பழகு, 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 பழகு. பேசு, பேசு. ஆரம்பியும். ரொம்ப குறையாதனா ஆரம்பி, ஆரம்பி, ஆரம்பி. ரொம்ப ஆட்டாத என்ன மாப்பிள மணி 4 மணி போய் செய்ய போறீங்களா செய்யலையா? ஆரம்பிச்சிடுவோமா எப்படி எதிர்பார்க்க சொல்லுமா? எப்ப நீ சொல்லுமா மைக்ல எப்படி எதிர்பார்க்க சொல்லு. எப்படி எதிர்பார்க்க? இப்ப எதிர்பார்த்துருவோம் ஆரம்பிச்சிடுவோம் ஆரம்பிங்க. கீழே இருந்து ஆரம்பிச்சாச்சு உட்காருங்க, உட்கார சொல்லுங்க. கீழே இருந்து உட்காருங்க உட்கார்ந்து பாருங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்கார்ந்து மறுபடியும் பேசுங்க. உங்களுக்குள்ள ஒரு இது ஆகணும். உட்காருங்க. இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் தொடங்க ஆள வந்து கூப்பிட கூடாது. ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டா கம்பேர் ஐயர் வந்து மணி ஆயிட்டு எமகட்ட வந்து டக்கு புக்கு ஆரம்பிங்க. உட்காருங்க. கையை போடுங்க, காலை போடுங்க, தூக்கி நாலு அமுக்கி அமுக்கி விட்டு போவாங்க ஐயா. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. எப்படி ஆரம்பிக்காங்க பாப்போம். பேசுங்க. பேசுங்க, பேசுங்க. சோ கடவுள் இதை சொல்லியா தரணும். இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க. மடைய மடைய வைங்க, மடைய வைங்க. பேசுங்க. கஸ்தூரி மானே தேனே மரகதோடு மண்டைய பக்கம் எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும், எப்ப கிடைக்கும் கஸ்தூரி, எப்ப கிடைக்கும் கஸ்தூரி எப்பனாலும் ஓகே. என் மண்டைய பக்கம் எப்படி என் மண்டிய பக்கம் இருந்தாக்கா புல்லு கூட மாப்பிள்ள எந்திங்க. கஸ்தூரி எந்திங்க சொல்லி கையை பின்னாடி கட்டும், கையை பின்னாடி கட்டும். பிடிமா, பிடிமா, பிடிமா. தலைவரதை கேட்பேன். வாங்க, வாங்க. ஆமா. ஒட்டடா ஒட்டட கம்பத்தில ரசா விட்டு போனீங்க தும்பத்தில ரெண்டு முள்ளைய மக்கா ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த வாங்கிடுச்ச செத்துருவாரு. ஒரு நிமிஷம் வெயிட் அடிக்கணுமா? ஆமா. போ கையை பின்னாடி இப்படி இல்லையா? ரெண்டு முடியுமா? ஒட்டடா ஒட்டடா சியாமா ஒட்டடா ஒட்டடா இந்த இந்த சரி பாவா நீ பண்ணி இருக்கீங்களா? நீ பிளேட் கேக்குமா? கேக்குமா? ரெண்டு பேரும் பிளேட் கேக்குறீங்க. இடிச்சு வாங்க. ஒட்டடா ஒட்டடா கம்பத்தி இந்த இல்ல இருக்கிறதெல்லாம் ஒத்தனை ஒன்ஸ் மாறா பாட்டு போறோம். பக்கத்துல போறோம். பின்னாடி கை பின்னாடி போட்டும். கையை பின்னாடி போடும். முன்னாடி இங்க பாரு. உங்க தம்பிக்கு அவர் தம்பிக்கு சண்டை. உங்க கை வரக்கூடாது, அவர் கை வரக்கூடாது. நான் இல்லையா? கொடுக்காது. அப்படி இல்ல ஹலோ மேல கிடைக்கிறது அந்த அளவுக்கு மேலக்கார
மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா, மானே மரகதமே என்று சொல்ல நினைவிலையா. மன்னவனின் மனசுக்குள்ள அன்று சொன்ன வார்த்தையில, நீ அன்று சொன்ன வார்த்தையில நட்சத்திரத்த பகலில பார்க்கவும் முடியுமா, அது சூரியன் கூட பொட்ட இரவுல பேசவும் முடியுமா. ஜாதி மதம் என்று காதல் நெஞ்சங்களை ஜெயிக்கவும் முடியுமா, அவர்கள் வேதனை தீருமா. ஜாதி மதம் அவர்கள் வேதனை தீருமா. ஏழு நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா. வானத்தில நிலவு வரும், வையகத்தில் தென்றல் வரும், வலை போட்டா மீன் வரும், வானை முழு சென்று வரும். வானத்தில நிலவு வரும், வையகத்தில் தென்றல் வரும், வலை போட்டா மீன் வரும், வானை குழும சேர்ந்து வரும். ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வச்சா தானா வரும். ஜாதி பார்த்த காதல் வரும், மனசு வச்சா தானா வரும். கண்ணை மனசு வச்சா தானா வரும். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா, அந்த மொட்டை இரவுல சூரியன் கூட பேசவும் முடியுமா. புருஷனோ தடுத்தாய எஸ் எஸ் அப்படி 3 தடவை சொல்லி முடிச்சிட்டேன். சொல்லி முடிச்சிட்டேன். அதனால அவங்க அப்படியே நின்னுட்டாங்க. ஆ, வேற நீ மட்டும் தான் பண்ணியா, உன் கூட ஏதோ ஆள் இருக்கா அப்படி கேட்டாரு. அதுக்கு என்ன சொன்னேன்? நோ நோ. நோ நோ அப்படி சொல்லி முடிச்சிட்டேன். ஆ, அந்த அன்னைக்கு போமா அறியா விட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னேன்? கமான் 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 போட்டு போட்டேன். ஊட்டி போய் அம்மா என் சுப்பிய நவுட்டி எடுத்துட்டாரு. எடுத்தாங்களா? ஆமா, அண்ணா என்ன அண்ணா என்னன்னு அத்தை வீட்டுக்கு போற மணி 3:30 மணி, அதிகாலை 3:30 மணி. 3:30 மணி. நான் வருவனே எங்க அத்தை மாமாவும் மாத்தி மாத்தி இடிச்சிருக்காங்க. என்னத்த? தினமாவு இடிச்சு வச்சிருக்காங்க. ஆ, தினமாவு இடிச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஆ. தினமா இடிச்ச உரல போட்டு தொழுவுல போட்டுருக்காங்க. தொழுவுல யார் இருப்பா? மூக்குத்தி குத்தாலடி, எனக்கு வலிக்கும் வேளாமணி. ராசா ராசா வந்த வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல. நீங்க இல்ல நானும் இல்ல. அப்புறம் பாத்தா, அண்ணா என்ன 3:30 மணிக்கு அத்தை வீட்டுக்கு போய் பார்க்கேன். என் அம்மா எங்க அத்தை மாமா மாத்தி மாத்தி இடிச்சிருக்காங்க. என்னத்த? தினமா விடிச்சு ரூமுக்குள்ள வச்சுட்டு ஆ, தினமா விடிச்ச உரலை கொண்டு ஆ. தொழுவுல போட்டுருக்காங்க. போட்டாங்களா? தொழுவுல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பசுமாடு நன்னுக்குட்டி தான் இருக்கும். தொழுவுல பசுமாடு நன்னுக்குட்டி. நான் எங்க போனாலும் வெள்ளை வேட்டி தான் கட்டுவேன். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போடுவேன். எங்க அத்தம்மா பார்க்க அவசரத்துல வெள்ளை வேட்டி கட்டு சட்டை போட்டு உள்ள டவுசர் போட பார்த்துட்டு வாங்கிட்டேன். ஏமா தினமாவும் உரல இடிச்ச உரல ஒரு கைய உள்ள விட்டு நக்கி பார்த்தா, சண்டால பாரவத்தி ருசினா ருசி தினமா ருசி அப்படி ஒரு ருசி. ருசி. ஆகா, ஒரு விரல விட்டு லாக்கி போடாது, அப்படி 2 விரல உள்ள விட்டு அதனால எடுத்து வலிச்சு நக்கி பார்த்து ஏமா என் ஆத்திரம் அடங்கல. 2 விரல விட்டா லாக்கி போடாது கட்டு 5 விரலையும் உடம்புல விட்டு அகலத்தி சுரட்டி எடுத்து வலிச்சு நக்கி பார்த்தேன். பார்த்தா, என் ஆத்திரம் அடங்கல. அடங்கல. ஆகா, இவ விரல விட்டாலோ கைய விட்டாலோ லாக்கி போடாது, மண்டைய உள்ள விட்டு நாக்க வச்சு அவள்கிட்ட சுரட்டி எடுத்தோம். மண்டைய உள்ள விட்டு நாக்க வச்சு சுரம் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டோம். பக்கத்துல இருக்கு. என்ன இருக்கு? பசுமாடு ஆ, எம்மா நான் உதறேன் உடனே. ஆ, என் வேட்டி அவந்து கீழே விழுந்துட்டு வந்துட்டா? அடுத்து எப்படியாவது மண்டைய வெளியே எடுத்துரும். 2வது உதறேன். என்ன ஆச்சு? பக்கத்துல கட்டி போட்ட பசுமாடு அத்துக்கிட்டு ஓடிட்டு ஓடிட்டு. மணி 4:30 மணி ஆயிடுச்சு. எங்க அத்தை என் மாமா எந்திக்காரு. வள்ளி எந்தி போ போய் பாலக்கற அப்படின்னு அக்கா. ஆ, எங்க அத்தை என்ன? எங்க அத்தை நாளைக்கு வந்தாங்க. வந்தாங்களா? வந்த மனுஷி வந்தானியா, நீ போய் பாலக்கற உறக்க வரணும் உறக்க போயிட்டாங்க. போயிட்டாங்க. சரி மாமா தான் வருவாரு. பசுமாடா கிடக்கு, நாளா பசுமாடு மாதிரி குஞ்சு கிடக்க. குனிஞ்சு கிடக்க. மணி 4:30 மணி வெளிச்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சண்டால பதவத்தி எங்க மாமா வந்து அதே சொல்றாங்க. அந்த நாளைக்கு மாமா தான் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மாமா ஒரு செம்பு தண்ணியை கொண்டு வந்தாரு. வந்தாரா?
என் அத்தை மகா ஒரு கையில விளக்கடைய உடந்தான் வந்துட்டு டோர் திடீர்னு ஏப்பா வள்ளி எனக்கு கைத்த கிடக்குது நான் வெளியே போறேன் நீயே கண்ணு கும்பிட்டு அத்தை சேர்ந்து தனியா கொடுத்து அனுப்பிட்டான் அத்தை வந்தா வீட்டுல வந்து ஒரு சொப்பு தண்ணியை அடி வைக்கிறல்ல பொகுள்ள அடிச்சான் அடிச்சது பக்கத்துல கண்ணுக்குடி அவுத்து விட்டான் அந்த கண்ணுக்குடி வந்து அடி வைக்கிறல்ல பொகுள்ள நாடு முண்டுக்குச்சு அந்த கண்ணுக்குடிக்காய் தெரிய வேண்டாமா மாட்டுக்கு 4 காம்பு இருக்குமே அந்த கண்ணுக்குட்டி வந்து அப்பக்கு 4 முட்டை முடிச்சு எங்க அத்தை பார்த்தா வாங்கிட்டு ஒரு மிதி கண்ணுக்குட்டிய அப்ப வாடி அவளை பாலை நீயே குடிச்சிரு அப்படி இழுத்து கட்டி போட்டான் கட்டி போட்டு எங்க அத்தை கைய வைக்க வந்தா வரல தூக்கிட்டா ஓடியே போயிட்டேன் ஆமா பொம்பளைக்குள்ள ஒரே பக்கம் வருதா எப்படி பார்த்து உன்னை பார்க்கும் போது ஏன் ஜன்னலில் நமக்கு என்னாச்சு ஏன் கண்ணிக்கு ரொம்ப நாளாச்சு கண்ணெருட்டி உருட்டி மிரட்டி கொஞ்சிக்கிறாளே குங்குமத்தி புரட்டி எடுத்த உண்டு மணி தரமே மொத்தமானே ஊத்தி இருக்க ஏன் ஜன்னலில் நமக்கு என்னாச்சு ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு எத்தனை மற்றவனும் நிறமுண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும் கல்யாணம் முடிக்க 14 வருஷம் ஆயிட்டு பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல பூச்சியும் இல்ல ஒரு கிண்ணத்தை எந்துகின்றேன் இருப்பது ஒன்பது அதை பக்கத்தில் இருப்பது உண்மை பக்கத்தில் வேறு சட்டங்கள் போட்டிலே இல்லை என்று தக்கால் சுற்றுதாரா பாவாடை கட்டையில பாத்திரே மச்சான் ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏனோ மச்சான் பச்சை வெள்ள பேச்சில ஆள தூக்குற புள்ளி போக புள்ளி மாற மல்லு வேட்டி இருக்கு பூஜை கேட்ட பூவி நேற்று தானே கூத்தரு ஒன்று கொட்டி போடுறே
ஏம்மா, ஏலே, எனக்கு பத்தாதுண்ணே. பெரிய பணையம் கொண்டு வாங்க. ஆமா. அப்படிலாம் கொண்டாங்க. குதிரை இருக்கா? குதிரை இருந்தா கொண்டு வாங்க. குடுக்கறதா கொண்டு வாங்க. போடா. கேட்டியா? கேட்டியா? மலையா ஏறி பார்த்து. அந்த புலவத்தை கொடுங்க. மாத்தி நாரையும் முன்னாடி அடிச்சோம். மொட்டை அடிச்சோம். அதுவே ஆண்டவன் புலவத்தை கொடுக்கணும். நாரையும் போய் மாத்தி வச்சோம். உங்க பழையெல்லாம் வச்சோம் கோயிலா. அதுவே ஆண்டவன் புலவத்தை கொடுக்கணும். லாஸ்டா மனசு கஷ்டப்பட்டு நாளைய முன்னாடியும் நம்ம செத்தே தெருவு கொடி போட்டு கதை படிச்சுட்டு என் பொண்டாட்டி இதை நான் பார்க்க ஏன் இதை என் பொண்டாட்டி பார்க்க என் பொண்டாட்டி இதை நான் பார்க்க என் பொண்டாட்டி ஏன் இதை பார்க்க என் பொண்டாட்டி முகத்தை நான் பார்க்க என் முகத்தை என் பொண்டாட்டி பார்க்க என் பொண்டாட்டி முகத்தை நான் பார்க்க என் முகத்தை அவ பார்க்க மாத்தி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு இருக்கோம். எங்க மாமா வந்துட்டாரு. அதவ ஓங்கி பிடிச்சாரு. படக்கம் கதவு திறந்துட்டு ஏதாவது சங்கடப்பட்டு உட்காந்துருக்கீங்க கேட்டாரு. மாமா கல்யாணம் பண்ணி 14 வருஷம் ஆச்சு. பிள்ளைக்குள்ள குட்டிக்குள்ள பூச்சிக்குள்ள புழுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படணும். எங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுது கேட்டேன். நீ எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்க. பக்கத்துல இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா கேட்டாரு. போவே இல்லையா கேட்டேன். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் பாரு. ஆண்டவன் முருகன் உனக்கு தூக்கிட்டு கொடுப்பாரு. என்னத்த பிள்ளை பக்கம் அவ போயிருக்கா. யார போயிருக்கா வருவா. தூக்கிட்டு கொடுப்பாரு. பிள்ளை பக்கம் தூக்கிட்டு கொடுப்பாரு. சந்தான பகவதி சாமி கூட போவாங்க. நானே மாடி போயிட்டு இருக்கோம். அதான் பெண் புத்தி இருக்காங்க. சாமி கும்பிட போறதே போல சாமியை கூட்டி வீட்டுக்கு வரலாம்ல. என் முன்னாடி என்ன காக்கா ஐயா சாமி கும்பிட போறதே போறோம். கடல்ல குளிச்சுட்டு போவோம். தேவை ஐயா வீட்டுல தான் குளிச்சாச்ச சாமி கும்பிட்டு போக வேண்டியதாங்க. என் முன்னாடி கையை பிடிச்சிட்டு கலக்கமாற நின்று ஒரு அலை வந்துச்சு. அப்படி சல்லார் பூனல் சடுக்கு அந்த அலைய பொண்டாடி சேலைய ஒழுவிட்டு போயிட்டு என் பொண்டாடி அரை பாவடையோட காட்டிக்கிட்டு நிக்க முருகிட்ட. ஆமா அந்த இன்னொரு அலை வந்துச்சு. அப்படி சல்லார் பூனல் சடுக்கு என் வேட்டிய கொண்டு போயிட்டு நான் டவுசரோட நிக்கேன். அதோட போய் சாமி கும்பிடலாம்ல. கேக்கா ஐயா சாமி கும்பிட போறதே போறோம். ஒரு தேங்காய் பழம் உடனே சாமி கும்பிட தேவையா முருகர் தேங்காய் பழம் கேட்டாரா கிட்ட முருகர் கேட்டாரா கேக்கா. அப்ப நான் சொல்லுவேன் சரி மங்க தேங்காய் பழம் விலை கேட்க செட்டு 150 கேட்கான். என்னது 2 தேங்காய் ஒரு பழம் பத்தி சூடம் ஒரு பத்து 150 ரூபாய். நான் 150 ரூபாய் தேங்காய் வாங்குவானா அவர்கிட்ட போய் கேட்டேன். என்ன எனக்கு சிட்டுலாம் வேண்டாம் ஒரு தேங்காய் தருவீங்களான்னு கேட்டேன். தம்பி ஒரு தேங்காய் கிடையாது. நீங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போக கேட்டேன். நான் கோயில் வாசல் இருந்து பஸ் ஸ்டாண்டு நடந்தே போறேன். நான் நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கேன். ஏன் முன்னாடி அரை பாவடியோட காட்டிக்கிட்டே கடற்கரையில போன வர காணுமே காட்டிக்கிட்டு இருக்கா. அங்க போய் தேங்காய் பழம் கேட்க தேங்காய் பழம் ஒரு தேங்காய் 10 ரூபாயா. சங்கால பாதி தேங்காய் பழம் 10 ரூபாயா. 10 ரூபாய் கொடுத்தா தேங்காய் வாங்குவானா? இதை விட சௌரியமா எங்க தேங்காய் கிடைக்கும் கேட்டேன். ஆனா திருச்செந்தூர்ல இதை விட சௌரியமா தேங்காய் எங்கேயுமே கிடைக்காது. நீங்க வேணா திருநெல்வேலி போகலாம். அப்படி எங்க ஒரு தேங்காய் வாங்க திருச்செந்தூர் வந்து திருநெல்வேலி பஸ் ஏறி போயிட்டு நான் திருநெல்வேலி போய் இறங்கினேன். என் பொண்டாட்டி அரை பாவடியோட காட்டிக்கிட்டு இருக்க கடற்கரையில போன வர காணுமே. அங்க போய் தேங்காய் விலை கேட்க தேங்காய் விலை 8 ரூபாய். 8 ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்குவானா? இதை விட சௌரியமா தேங்காய் கிடைக்குமா கேட்டேன். திருநெல்வேலி இதை விட சௌரியமா கிடைக்காது. நாகர்கோவில் போனேன்னு கேட்டாங்க. திருநெல்வேலி நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவில் போயிட்டு நான் நாகர்கோவில் போய் இறங்கிட்டேன். என் பொண்டாட்டி அரை பாவடியோட கடற்கரையில காட்டிக்கிட்டு இருக்கா. போனவரை காணுமே காலையில 10 மணிக்கு விட்டேன். சாயங்காலம் 7 மணி வரை திருச்சி நான் நாகர்கோவில் நிக்க என் மணி கடற்கரையில காட்டிக்கிட்டு இருக்கா. போனவரை காணுமே கேட்டு நாகர்கோவில் போய் தேங்காய் விலை கேட்க தேங்காய் விலை 5 ரூபாய். 5 ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்குவானா? இதை விட சௌரியமா தேங்காய் இங்க கிடைக்குது கேட்டேன். அப்ப இதை விட சௌரியமா எங்க கிடைக்காது. நீ வேணா கொச்சி எர்ணாகுளம் போ அங்க வேணா சௌரியமா கிடைக்க கேட்டாங்க. அங்க போய் தேங்காய் விலை கேட்க தேங்காய் விலை 3 ரூபாயா. 3 ரூபாய் கொடுத்து வாங்குற காசை வந்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சி கேட்போமே அப்படின்னு. ஆனா இதை விட சௌரியமா கேட்டேன். இதை விட சௌரியமா தேங்காய் கிடைக்காது. தம்பி அண்ணாந்து பாரு கேட்டாரு. அண்ணாந்து பக்கம் ஒரே தென்னந்தோப்பு. தம்பி இதுல விட திறந்தோப்பு ஏன் தோப்பு தான். உனக்கு எவ்வளவு தேங்காய் விலை சும்மாவே பறிச்சு போக கேட்டாரு. சும்மா வாசல சும்மா விடுவோம்னா கோபத்தை பாய்ச்ச மரத்துக்கு யார போட கையை பிடிச்சிட்டாரு. தம்பி ஒரு முக்கியமான அறிவிப்பு. மரம் வரிசையா நிக்கி
மரத்துல 1 2 3 4 5 6 வரிசையா நம்பர் போட்டுருப்பேன். நீ நம்பர் பிரகாரம் தான் மரத்து மேல ஏறணும். முதல்ல எந்த மரத்துல ஏறணும்? 1ஆம் நம்பர் மரத்துல ஏறணும். அந்த தேங்காய் அப்படி பறிச்சு முத்தி 2ஆம் மரத்துல ஏறணும் கேட்டாரு. ஏமா 1ஆம் நம்பர் மரத்தை பார்க்க சண்டாளி மரமே ஒரு சைஸா இருக்கு. எப்படியா இருக்கு? தூரு கரைய பார்க்க இருக்கு, கொப்பு நடு கடலை பார்க்க இருக்கு. தூரு கரைய பார்க்க இருக்கு, கொப்பு நடு கடலை பார்க்க தென்னை மரம் வளைஞ்சு நெடுஞ்சி இப்படி வராரு. யானையை குளிப்பாட்ட வராரு. யானையை குளிப்பாட்டி போலாமல்ல, அவர் வந்து நீ காப்பாத்தாரு. யானை மேல யாரை நின்றுக்கிட்டு ஏன் காலை பிடிச்சாரு, ஏன் காலை பிடிச்சி யானை ஓடிட்டு தென்னை கோலை பிடிச்சி நாத்தவங்க ஏன் கோலை பதற ஏன் காலை யானைக்காரர் பிடிக்க நாங்க 2 பேரும் பெரிய ஆபத்துல கிடக்கும். காப்பாத்த வர மாட்டாங்களான்னு பார்த்துட்டு ஒரு குதிரைக்காரர் வராரு. குதிரையை குளிப்பாட்டி அவர் போலாமல்ல, அவர் வந்து எங்களை காப்பாத்தாரு. குதிரை மேல ஏறி நின்றுக்கிட்டு இந்த யானைக்காரர் காலை பிடிச்சாரு. குதிரையும் ஓடிட்டு தென்னங்கோலை பிடிச்சி நாத்தவங்க ஏன் கோலை பதற ஏன் காலை யானைக்காரர் பிடிக்க யானைக்காரர் காலை குதிரைக்காரர் பிடிக்க குதிரைக்காரருக்கு பார்த்தா கடல். இந்த குதிரைக்காரர் கேட்காரு, அவனுக்கு ஓவராயிட்டு கஸ்தூரி போவாத கஸ்தூரி போவாத கெடுத்துருவான், கஸ்தூரி அவன்கிட்ட போவாத கெடுத்துருவான். அப்ப அந்த குதிரைக்காரர் கேட்காரு, யானைக்காரர் கேட்காரு, இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோமே உங்களுக்கு சொத்து எவ்வளவு தேவையான்னு இருக்காரு. இது கேட்க வேண்டிய நேரம் ஐயா. அவரு வாயிலே புரிவி முடிச்சிட்டாரு. ஒரு 20,000 யானையை சர்க்கஸ்ல விட்டுருக்கேன், ஒரு 1000 யானையை வீட்டுல கட்டி போட்டிருக்கேன், ஏகப்பட்ட சொத்து கேட்டாரு. இந்த யானைக்காரர் ஏண்ட கேட்காரு, நானே ஒரு தேங்காய் அப்படி தூக்கிட்டு கிடக்கு ஏண்ட இந்த யானைக்காரர் கேட்காரு. மாரியப்பா மாரியப்பா இப்படி ஆபத்துல மாட்டிருக்கோமே உங்களுக்கு சொத்து எவ்வளவு தரும் கேட்டாரு. குச்சி வந்து தம்பி தம்பி வாங்க தம்பி கஸ்தூரிவா கஸ்தூரிவா நான் ஒரு காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் என்னை உனக்காகத்தான் யார எப்ப எப்ப பார்த்துட்டு இருக்காப்ல எப்ப நீ மட்டும் இதை கொடுத்து வச்சுக்கோங்க, மனசை கொடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சிருப்பான். எதுல வச்சிருப்பான்? அவன் பீரோல வச்சிருப்பான். அவன் பீரோல தௌசண்ட் பேர் எடுத்துப்பாமா, அவன் பீரோல தான்மா. மனசை மடிச்சு நீ தான் இடுப்பு சொல்லுகிற, உரத்தை கடிச்சு நீ தான் என்ன உடுப்பு ஏத்துற, ஒரு கடையில நீ தான் என்ன பாக்கிற, ஒரு இருக்கிற போது உரத்தி பேசுற.
சுத்தமா இருக்க கண்ண நக்கமா அதுக்கிட்டு சுத்தமா கட்டிக்கிட்டு நிற்பமா கட்டிக்கிட்டு காத்துல தான் கலந்து போவோமா சமடிச்சு நீ தான் போயிருக்கு கொடுக்குற உடத்த கழிச்சு நீ தான் அம்மா கொஞ்சம் மல்லி அழகி பார்த்துக்குது அழகா கிட்ட வந்து இதுக்கு தடவு தடவு ஒன்றாண்டு தடவு தடவு எப்ப தடவு ஒன்றாண்டு தடவு அம்மா மணி அழகி பார்த்துக்குது அழகா கிட்ட வந்து மூட பார்த்துது துடுக்கு கொடுத்து பாய்த்தாம சொல்லுது உனக்கு எனக்கு தானே தெரியுது தெரியுது நான் சொல்லுங்க தமிழக இரும்பு மணிதா கட்டி கட்சி நீ காணாம தமிழ்தா ஒன்னா போட்டாலே குட்டி சேவாரதா ஒன்னா நினைச்சாலே சொல்றது திருப்பாரதா இதால சேப்படுமா பக்கவ ரசிக்குவா இரவு குத்தாதமா மரண பாட்டுனா சமடிச்சு நீ தான் இருக்கு தெரியுது உனக்கு தெரிஞ்சு நீ தான் உனக்கு சைஸால சிரிக்கான் அம்மா கலைய பார்த்து ஒரு சைஸால சிரிக்கான் படுத்துக்கிட்டா பணியாரத்தை பார்க்கான் என்னடா என்ன வேணும் உனக்கு காதலிக்காத உடனே அதான் உனக்கு செத்து போச்ச செத்த கை செய்யாத இருக்கு உனக்கு செத்து போச்சு தெரியுமே எனக்கு தான் கிட்னி அவுட்டா இன்ஜினா ஏற்கனவே போன வருஷம் இன்ஜின் வீக்கா இருந்துச்சு ஒயர்கள்லாம் விட்டுருக்குமே ஒயர்லாம் விட்டுட்டா எப்படி மாப்பிளை கத்தூரி கொடுவா உன்னை தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என் மேனி என்னாகுமோ எப்படி என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நம் இருவரல்ல ஒரு வழி தெரியுமா தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நம் இருவரல்ல ஒரு வழி தெரியுமா தெரியுமா ஆம்பளை சிங்க வாரியா வரலையா அவ பெருசா நீ பெருசா தள்ளலே 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 தள்ளு போது வரிக்கலே தள்ளலே 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 தள்ளு 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 கொட்டி போங்க மாப்பிள்ளை யாப்புல கட்டச்சி கொலவியதல்ல கொட்டிச்சி யாப்புல கட்டச்சி யாப்புல 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 கட்டச்சி கொலவியதல்ல கொட்டிச்சி யாப்புல கட்டச்சி கொலவியதல்ல கொட்டிச்சி மாவளைய சோட்டிக்கிட்டு பப்பளத்தல கொட்டிச்சி மாவளைய சோட்டிக்கிட்டு பப்பளத்தல கொட்டிச்சி ஆமாங்க வராரு மாப்பிள வராரு மாப்பிள நல்ல பாட்டு நிக்கிற மாதிரியே இருக்காரு மாப்பிள ஏமுள்ள கருப்பாய் அடிமதக்கடிக்க அம்மி கல்லு தேடி அல்லாம குறையாது கில்லாம வலிக்காது அல்லாம குறையாது கில்லாம வலிக்காது கை போட்டு பரவாசாச்சு அப்பா ஆயில் மாத்தாம வண்டி ஆயில் மாத்தாம பல நாள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா வாங்க ஆயில் மாத்திவிடும் ஆமா ஆயில் மாத்திட்டு இருக்கான் கிலோமீட்டர் அதிகமா ஓடிக்கலாம் மாமா மாப்பிளே மாமா
போங்கம்மா மூணு போங்க பாப்பா ஆமா இந்த மூணு பெண்கள்ல உனக்கு எந்த பிள்ளை பிடிச்சிருக்கு இவ யார் தெரியுமா உத்தமி 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 பெற்றா பத்தினி உத்தமி பெற்றா பத்தினி 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 பெற்றா பலவற்ற பத்தினி பெற்றா பலவற்ற யார் பலவற்ற முன்னாடி பலவற்ற ஆமா மாப்பிள ஆமா சொல்றேன் வீட்டுல எம்மா எம்மா ஏமா ஏமா இல்ல எம்மா எம்மா ஏமா இல்ல எம்மா 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 அந்த காலத்துல மொட்டை பீஸ் ஆமா மாப்பிள வேறதுக்கு நான் ரெடி நீ ரெடியா ஏறதுக்கு அவர் ரெடி நீ ரெடியா அவன் விரதமா இருக்கான் முடியாது சரியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணே இருக்கணும் மாலை போட்டுக்காங்க அது எப்படி சரியா ஓகேவா சரி அத கல்யாணம் நினைக்கிற ஃபர்ஸ்ட் நான் போன் நம்பர் தரேன் நீங்க போன் பண்ணுங்க எந்த ரூமுக்கு நான் கொடுத்துறேன் அது கேட்காது எதுக்கு கல்யாணம் நினைக்கிற ஃபர்ஸ்ட் கேட்பாங்க மாலை வேலை போட்டுக்க வேலை இருக்கல்ல அதாவது இப்ப கல்யாணம் முடிக்கும் முன்னாடி பார்த்தா சாந்தி முகூர்த்தம் வைப்போம் நல்லா பார்த்தா நேரத்தை வைக்காங்க கல்யாணத்தை இப்ப முடிச்சுக்கிடுவோம் அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சனிக்கிழமை வந்து சாந்தி முகூர்த்தம் நீங்க எந்த ரூம் கூட நான் கொடுத்துருவேன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் நோட் பண்ணுங்க இது என் நம்பர் நோட் பண்ணுங்க சொல்லுங்க 88 88 88 88 68 68 98 98 58 108 58 58 58 58 கடையில் 108 மாமா சொல்றமா சொல்லுங்க ஆகா ஆஹா அவள் காலையில ஆஹா ஓ பேசு அவள் காலையில அவள் காலையில அவள் கால அழகு காலகா ஆகா வாழ தங்குகளை கால படைச்சா அத கையே கால படைச்சா அத அவன் குழப்படி பண்பளவை சாட்டி அத அவன் குழப்படி பண்பளவை சாட்டி அவளை காலாய் போல நின்ன கண்ணி பண்ணி இந்த கல்யாண நாளாத கண்ணி பண்ணி அப்ப அதெல்லாம் போட்டோம் பாட்டு நல்லா இருக்கு பின்னு குத்தலையே குத்துவோம் மாப்பிள என்னைக்கு குத்த நாளை காலையில மாப்பிள அதெல்லாம் கொடுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க தான் குத்தணும் நான் 50 தரம் எடுக்கணும்ல கத்தூரி 50 கொடுங்க எடுக்கலாம் சரி சம்பளம் 50 நீ 500 ரூபாய் சரியா ஐயா தாடி கட்டோட கொடுத்துருவோம் இப்ப அது மட்டும் இல்ல நாளைக்கு இந்த வருஷம் 20 வருஷமா நீங்க வாரி எடுத்துங்க பாரு 20 வருஷம் இங்க கோயில்ல இருக்க நாளைக்கு நாளைக்கு குழந்தைக்கு ஒரே 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க எப்படி வீடியோ நான் பாத்துக்கிறேன் எனக்கு இந்த புல் சிக்கி வீடியோ வந்துட்டே இருக்கு எனக்கு ஆமா அவர் முந்தானத்தே வந்துட்டு ஆமா மாப்பா அதாவது ஃபைனல் லாஸ்ட் கேள்வி கல்யாணம் முடிச்சு என் பிள்ளைய வச்சு காலம் தள்ளுவீரா கால் பாம்பு காது அவன் தெளிவா கண்ணி பேசுறது கேட்டவருக்கு அவன் மண்டையழகு ஆகா மண்டையழகு கையை பிடிக்க ஆகா ஆஹா ஆகா ஓ ஆகா ஆஹா ஆகா ஆஹா அவன் இடுப்பழகு இடுப்பழகு ஆகா ஆஹா ஆகா ஆஹா அவன் தொடையழகு தொட ரொம்ப நக்கிரு சூப்பர் ஆகா சந்தனம் ஆமா அவன் இடுப்பழகு இடுப்பழகு ஆகா ஆஹா ஆகா ஆஹா அவன் மண்டையழகு மண்டையழகு கொண்டைக்கேத்த கொண்டையழகு 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 கொண்டைக்கேத்த தொண்டையழகு கொண்டையழகு 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 மண்டையழகு கொண்டையழகு 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 பாடுமா காபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா காபி தண்ணி போடட்டுமா ஆமா சொல்லி புரிய படிக்கிறீங்க காபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏமா போகனே சொல்லுங்க மருமகனே காபி தண்ணி வேணாம் மாமா எனக்கு டீ தண்ணி
தண்ணி போகலாம் மாமா அத்தை மட்டும் போது மாமா மறுபடியும் காப்பி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமக சொல்லுங்க மருமக எனக்கு காப்பி தண்ணி வேண்டாமா காப்பி தண்ணி வேண்டாம் காப்பி தண்ணி வேணாம் மாமா டீ தண்ணி வேணாம் மாமா பால் மட்டும் போதும் மாமா என் தகத்துக்கு பால் மட்டும் போதும் மாமா அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு சீம்பால் வேணும் இது ஆவின் பால் சீப்பா அவன் குட்டி போட பசங்க கிடைக்கும் ஆமா ஆட்டுக்கறி ஆகட்டுமா ஆட்டுக்கறி ஆகட்டுமா கோழிக்கறி ஆகட்டுமா சொல்லுங்க மருமகனே சொல்லுங்க மருமகனே ஆட்டுக்கறி வேணாம் மாமா கோழிக்கறி வேணாம் மாமா ஊர்கா மட்டும் போதும் மாமா என் தகத்துக்கு ஊர்கா மட்டும் நக்கிக்கிற ஊர்கா மட்டும் போதும் மாமா அக்கா ஆசைப்பட்டாரு மாப்பிள நான் கட்டுங்க நாக்கு செத்து போச்சு மாப்பிள நேரத்தை முடிச்சுலாமா கல்லூரி அவன் ஒரு பேரை விட மாட்டான் தியாமியா போட்ட மாப்பிள கைப்பிடி கல்யாணத்தை முடிக்குன்னு என்னை பிடிக்க கைப்பிடி டைம் 5 மணி 4 மணி ஆக போகுது ஆமா டக்கு நேரத்தை பஸ் ஏற முடிக்கணும் மாப்பிள போன சரி நான் கட்டில் மீது கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டி கொண்டு போகும் வெண்ணிலா நான் கட்டில் மீது கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டி கொண்டு போகும் வெண்ணிலா கட்டில் மீது கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டி கொண்டு போகும் வெண்ணிலா ஓரிடத்தில் இல்லாமல் நீ இருக்க வானகத்தில் எங்கேயோ நான் பறக்க ஓரிடத்தில் இல்லாமல் நீ இருக்க வானகத்தில் எங்கேயோ நான் பறக்க ஓர் உயிர் வாழ்ந்திட சிறு உடல் வேண்டுமா ஓர் உயிர் வாழ்ந்திட சிறு உடல் வேண்டுமா உன்னான பின்னாலே வென்றாகுமா அமாரி உன்னாசை பொறாத பேராசை அமாரி உன்னாசை நான் கட்டில் மீது கண்டேன் வெண்ணிலா என்னை கட்டி கொண்டு போகும் வெண்ணிலா காலமெல்லாம் அண்ணா விளையாட்டு ஏற்கியா காலமெல்லாம் அது புரியாததா உண்மை அறியாததா அது புரியாததா உண்மை அறியாததா என் உள்ளம் என்னென்று தெரியாததா எங்கே உன் தேக்கின்னம் இதாயன் பூமுத்தம் எங்கே உன் தேக்கின்னம் இதாயன் பூமுத்தம் நான் கட்டில் மீது கண்டேன் வெண்ணிலா என் கட்டி கொண்டு போகும் வெண்ணிலா கொடிக்காரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை மனம் அல்லது குணம் யாரோ பாவை என் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ என்ன 3 மணி மணியடித்தான் என்ன மாமா கல்யாணம் வேணுமா கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணுமா கல்யாணம் தவறு என்னைக்கு தர
பணியாரம் தாரம் தாரம் நீ என்னைக்கு தர பணியாரம் தாரம் தரங்கிட்ட எதுக்கு தராமா ஆமா உனக்கு பணியாரம் கண்டிப்பா வேணுமா ஆமா உனக்கு கருப்படி பணியாரம் வேணுமா சீனி பணியாரம் வேணுமா எனக்கு கருப்பட்டி பணியாரம் தான் வேணும் அப்ப நான் கருப்படி கொடுத்தது இந்த பிள்ளைக்கு தான் கருப்படி பணியாரம் சீனி பணியாரம் சக்கரை ஏறி அது குழப்பம் இல்லை அதுதான் சத்து அதான் சத்து அதுதான் சத்து பரவாயில்ல சத்து நம்ம மறைக்கிற மறைய பாரு ஆமா மருமகிட கல்யாணம் பிடிக்கலாமா கல்யாணம் முடிக்கிறவங்க வண்டியிலேருந்து சொல்லிட்டு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்க நீங்க என்ன வேலை பாக்கீங்க நானும் வியாபாரம் போடலாம் ஏய், பல்ல உடைச்சிருவேன். என்னதுடா? என் காலை உன்னால தூக்க முடியுமா? என் காலை உன்னால தூக்க முடியுமா? கேளு. என் காலை தூக்கணுமா? அவரு 1000 டன் யானையை கூட தூக்குவாராம். இதெல்லாம் சுஜிப்பியா? அவ காலை தூக்கிட்டு அவர் சுரங்க பாதையை பார்த்துட்டு நீ க்ளோஸ் ஆயிருவ. எந்த சுரங்க பாதையை பார்த்தாங்க இந்த வயசுல இந்த வரத்து வராருன்னா வயசுல எப்படி இருந்திருப்பாரு, எத்தனை குடும்பத்தை கட்டிருப்பாரு. 15 ரேப் கேஸ் ஆச்சு இவர் மேல இருக்கு எனக்கு தெரியுதுல. அது செய்யற செயலை பார்த்தாலே பாலியல் வன்கொடுமை. மர்மனா சாரத மத்தி வண்டிங்க அம்மா ஏச்சி அவுத்து போடுங்க. சட்டி போட்டுக்கார 1000 போட்டுக்காரமா போட்டுக்காரா? என்ன கலரு? ஊதா கலர். கருப்பு கலர் என்ன கம்பெனி பாரு என்ன கம்பெனி ஜாகி கம்பெனி ஜாகி ஜெட்டி நல்ல கட்டியா பிஜெட்டியாடா? பிஜெட்டியா? பாக்கலடா. இவர் யாரு? பாரு எப்படி உட்கார்ந்துருக்காரு, எத்தனை போக்கோ சரிதுன்னு பாரு. ஏண்டா ஒன்று விட்டு அண்ணன் ஒரு தடவை விட்டா அண்ணன் 2வது தடவை விடுவாரு. அப்படியா? சரிங்க. மாமா பாத்துக்கோங்க மாமா மாதிரி யாரும் போடணும் சரியா சத்தம் விடாம இருங்க சத்தம் தூர போங்க ஆமா நீங்க எதுக்கு உட்கார்ல ஆளோட தான் ரேடியோவா வீடியோ வாடா கேட்டா ஐயா போதும் மாமா என் காலத்துக்கு மறுபடி அப்பனா மாமா வந்து ஒவ்வொரு தெருவுல அவன் பாடியா படிச்சான் அடுத்த முன்னாடி நல்ல நான் போடுச்சு நல்ல பேசுவீர் போல தெரியுது ஊமுக்கு இங்க பாரு, இன்னொரு மட்டும் கை வந்துச்சோ பிடிப்பேன், இழுப்பேன், வெட்டிடுவேன். நாக்கடா வேண்டாம். எல்லாமே எனக்கு பிடிக்கோல் கட்ட வாங்கிட்டாமா. சும்மா அவர் பிடிக்கோட்ட ஒரு ஊசுன உலகட்ட உனக்கு வேண்டாமா? வேண்டாம். புடிய சொன்னா படுக்காது. யானை ஜவாரியா நடக்குங்க. புடிய தெரியாதா? ஆமா வர்மனை இருக்கிற பொந்தறதுக்கு இருக்குது அது இருக்குது ஒரு வாரத்துல வர்மனை தெரியுதா தெரியுது என்ன தெரியுது பணியாரம் தெரியுதா அவர் படுத்துல வந்து பார்த்தா நீங்க ஒண்ணும் தெரியாதுடா. உள்ள 4 ஜட்டி போட்டுக்கோ. இந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியுதா
ஆமா ஆமா அங்க பாரு பாரு நாயா இந்த மாதிரி லோ 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 லோன்னா முக்கியமான சப்பட்டா அதான் ஆயுதம் சப்போட்டா பழம் வாங்கிட்டாமா சப்போட்டா பழம் கொட்டை இருக்குமா யாருக்கு பாரு கவுசர ஒழுங்கா போட்டு உட்கார சொல்ற சைடுல பிதுக்கலாம் இல்லடா சப்போட்டா வேண்டாம் சப்போட்டா வேண்டாம் அதுல கொட்டை இருக்கு கொண்டையில சிக்கிக்கிடும் என்ன ஒரு வார்த்தை வேலை பக்கமே கொட்டை உள்ளே கிடக்கும் வெளியும் கிடக்கும் அதை கண்டுக்கணும். ஆமா ஆமா இவர் புத்திக்கு மதிக்கும் நீங்க மாப்பிள்ளை நக்கட்டா மக்கள் வரைக்கும் போதும் வேண்டாப்பா அவன் தேக கெட்டு போச்சு வேண்டாம் மாத்திரம் மாமா பாருங்க இருக்கிறதே அழைதாரு இப்படி என்ன செய்தாரு ஜவுமுட்டாய் வேண்டாமா அம்மா ஜவுமுட்டாய் வேண்டாம் உன்னை சப்பா இழுத்துருவாரு கையை முன்னால போடும் சொல்லி முடிங்க பொறி உருண்டை எப்படி இருக்கு பொறி உருண்டை கையத்துக்கு இங்க வருது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம் போட போட தெருவில் நின்று வியாபாரம் பாருங்க பிரவாசல்ல வர வேண்டாம் பிரவாசல் கிடையாது பிரவாசல்
ஆமா அடுத்த கேள்வி கேளுமா அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் ஐயா கோடு போட்டுருக்கு ஒரு வாசம் வெளியே வரண்டாம் அதுக்குதான் கோடு போட்டுருக்கு எம்மா எனக்கு அண்ணாச்சி பழம் வாங்கிட்டு எம்மா அண்ணாச்சி பழத்துல ஒரே முள்ளு இருக்கும் நீ சாப்பிட்டா தொண்டையில குத்திக்கணுமா வேண்டாம் ஏண்டா ஏங்க வேண்டாண்டா என்ன கேள்வி ஓகே ஓகே அண்ணாச்சி பழம் வேண்டாம் கேட்டாச்சு ஒட்ட மாட்டேங்கியா இங்க பாருங்க பொறுமையா செய்யுங்க தோதைக்கு முட்டை முட்டைக்கு என்னதுடா இது மாவாட்டை இடி இடிக்க கிரைண்டர் வேண்டாம் பிரீத்தி பிரீத்தி கம்பெனி வேண்டாம்டா எங்க வீட்டுல 2 இருக்கு ஆமா 3 இருக்கு கருப்பு கருப்பு என்ன கரும்பு கட்ட கருப்பா கட்ட கரும்பா நாங்க அதெல்லாம் சாப்பிடுறது இல்லை கரும்புக்கு மிஷின் இருக்கா உள்ள விட்டுலாமா கரும்பை நஞ்சிரும் கம்பலா உள்ள பழைய குத்தாலத்துக்கு எது கூப்பிடுதாரு ராஜி ரூபு போடா இருக்கு அப்படினது 1000 முதல்ல வந்து பழைய என் கார்த்திக் வேலை பரலையில கட் பண்ணிட்டேன் கண்ணு குத்திராம எனக்கு ஒரு பழம் அலுவலகம் வேண்டாம் வேண்டாம் அழுகி போச்சு வேண்டாம் நம்பர் 1 அது அந்த காலம் நல்ல பழம் எலும்பியா ஒடிசா மாமா பாரு ஒடிசா ஏப்ல முந்திரி பழம் முந்திரி ஏப்ல பழம் அப்படி சொல்ல உருட்டோம் உள்ள போய் ராஜபலம்
காய்ச்சி பழத்துல கொட்டை இருக்கு வேண்டாம். எவ்வளவு பெரிய பூட்டெல்லாம் உடைச்சிருக்காரு. திண்டுக்கல் பூட்டியே உடைச்சிட்டாராம். அதான் பழைய வீட்டாளத்துக்கு கூப்பிட்டுருக்காரு பிள்ளைய. சாவி இப்படிதான் இருக்கும், உள்ள போகாது. என்ன பெரிய பெரிய சாய் தான் இருக்கு, பெரிய பெரிய சாய் தான் இருக்கு. கொஞ்சம் உடைக்கிட்டா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? குடுக்கல. மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கு. பாய் மெயின் வாழ்க்கைய கைது எத்தனை தடிக்கு சொல்லிட்டு எனக்கு என்னங்க கையும் காணோம். எப்பா எனக்கு மாப்பிளைய குடுக்கலப்பா. மாப்பிளைக்கு பிடிக்கலையா? கையை வந்து பாரு. லைட் ஆன். டாடி பாரு. லைட் ஆன். யாருக்கு மாத்திரை அதிகமா இருக்கு பாப்போம். ஆமா சரி. ஏனே லைட் அடிச்சா வாதி பார்க்கல. வாண்டு பாக்க போறீங்களா? வாங்க. யார் சொல்றீங்க வாங்க. ஆமா அங்க பாருங்க. உங்க சரி நைட்டா ரெண்டு பிள்ளைங்க கரெக்ட் பண்ணிடுவாரு. இங்கிட்டு வாங்க. ஆமா பரவாயில்ல. சரி மச்சானா உன்னைய 1.5 வருஷமா அவர்தான் வச்சுக்கிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. மயமா மாப்பிள்ள மாமா கண்ணையம் மாமா மாப்பிள்ள மாமா கல்யாணத்தை முடிச்சிடலாமா? முடிக்கலாம் இப்ப கொஞ்ச நேரத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். 2 நாள் சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க பிடிக்கிற மாதிரி இருக்கு சொல்லுங்க. கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்போம். பரவாயில்லையா? எனக்கு இப்போ உடனே வச்சா வேணும். என்னால பவிமா பிள்ளை வேதனம் இருக்கா சாமி, நல்லா இருப்பீங்க. கோயிலுக்கு போயிட்டு தானே நாங்க கூட்டி விட்டுருவோம். வேறத்தை கட் பண்ணுங்க. வேதனத்தை கட் பண்ணணுமா? ஆமா. அப்பனா கல்யாணம் முடிச்சா ஃபர்ஸ்ட் நைட் கண்டிப்பா கொண்டாடணும். செய்யுங்க. சொல்லாதங்க செய்யுங்க. நான் ஒன்று சொல்லட்டா பரமானே, உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம். இன்னைக்கு என்ன கிழமை ஆயிட்டு? புதன்கிழமையா? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை கிடைக்கலாம். செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நாளா கழிச்சு புதன்கிழமை, அடுத்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாங்க கோயில் போயிட்டு வந்துருவோம். வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்குவோம். அந்த மாதிரி எவ்வளவு வச்சா உடனே வைக்க ஸ்பாட்டு. அதெல்லாம் அந்த நேரத்தில் தேவையில்லை. உலகத்துல பொண்ணா கிடைக்காது. உலகத்துல பொண்ணா கிடைக்காது. சண்டால போய் இவ்வளவு கௌரவம் படக்கூடாது. மாப்பிள்ள ரொம்ப கௌரவத்துல பொண்ணு மாப்பிள்ளையா இருப்பாரு நினைக்கிறேன். மாப்பிள்ள நான் என்ன சொல்லுங்க, டாக்டர் ஐயா ஐயா சொல்ற தீர்ப்பு கரெக்டா தான் இருக்கு. கல்யாணத்தை பிடிக்கும். ஒரு பெரிய சீனி சாக்கு ரேஷன் கடையில ரேஷன் அடிச்சு சாப்பிட்டு இருக்கலாம், அதுக்குள்ள போட்டு கெட்டி வச்சிரும். பிள்ளை வேதனத்தை முறைச்சிட்டு வரையும் மாப்பிள்ளைய அவுத்து விடுவோம். 3 நாள் கழிச்சு எடுத்துக்கணும். ஒரு கிண்ணத்தை எந்திக்கின்றேன், பல கிண்ணத்தை. எத்தனை மட்டை கிண்ணத்தை ஏந்துவீங்க? எத்தனை மட்டை? ஒரு தட்டை ஏத்தலாம்ல. அந்த அப்படி சொல்லு. அந்த பிள்ளை கிண்ணத்தை நோண்டுகிறேன். அடியம்மா ராஜாத்தி தங்கதி என்ன, நீ அப்படியே நின்னுகிட்ட எங்கதி என்ன. அடியம்மா ராஜாத்தி தங்கதி என்ன, நீ அங்கேயே நின்னுகிட்ட எங்கதி என்ன. மாமா படிக்கிற பாடுங்க. அந்த பிள்ளை கூட நல்ல செக்ஸியா ஒரு ஆட்டம் முடுங்குப்பாங்க. உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. சும்மா போங்க, வைக்கப்பட மாப்பிள்ளை கூட நல்லா சுத்தி மாப்பிள்ளை வளைச்சு போடணும். தேவையில்லையா? கூட்ட மனுஷனா இருப்பாரு போல தெரியுது. அப்பா ஏமா மாப்பிள்ளை கூட கொஞ்சம் லவ் பண்ணாத. அடுத்தவங்க லவ் பண்ணிட்டாலே மாப்பிள்ளை ரஜினி மாதிரியே இருக்காரு. ரஜினி மாதிரியே கூட லவ் பண்ண மாட்டேங்க. நிலக்காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காலம். தூக்க வல்ல மாமா கால தூக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா, நில
காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமனிடம் தானோ மாப்பிள முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க அங்கிட்டு ஓடி பிடிச்சிட்டு அடிச்சில பொண்ண கை ஐ லவ் யூ சொல்லணும் ஃபர்ஸ்ட் கர்மம் ஐ ஐ லவ் யூ அது பேர் தான் மறுபடியும் முக்கியமான சீன் பொண்ணா ஆகிருவோம் போல தெரியுது நல்ல அன்பா அணைச்சு ஆரோக்கியம் இருக்கு அவரை வந்து ரொமான்ஸ் பண்ணி ஆக்சனா இப்பதான் ஜாமி ஆக்சணும் மாப்பிள ஏக்டிங் போறது ரெடியா இருக்காரு மாப்பிள மர்மான உள்ள ஜிப்புக்குள்ள எதுவும் தெரியுதா பாக்குற பர்ஸ் எதுவும் தெரியுதா பாக்குற விட்டுருங்க கைப்பட்டு ஆனா இங்க பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா செஞ்சாரு பாத்தீங்களா இந்த மாதிரி செய்வீங்களா ஒரு ஆளு இந்த ரோசா வந்துட்டு நான் போயிட்டு வரேன் செய்யணும்னா மறுமண உங்களுக்கு கை இப்படியா இருக்கு நல்ல பிடிச்சி கலர் அடிதானே அங்க பாருங்க அங்க பாருங்க கிடைக்க மாட்டாங்க பார்த்துட்டு சொத்து யாருக்கு அதிகமா இருக்கும் அவங்களுக்கு தான் தாங்க முடியல அடே அப்பா அள்ளி கொடுத்தா அவர் மயக்கப்பட்டு கொடுத்துட்டாரு வருமான அந்த அண்ணாச்சி எவ்வளவு அழகா லவ் பண்ணாரு பத்திலா தண்ணீர் கேட்கும் ஏ பெண்ணே தாகம் தெளிந்ததோ வெப்பம் இருப்பது ஓரளவு அது கொஞ்சம் எனக்கு ஓரளவு சொற்பம் இருக்குது அன்பே இது ஓரளவு வரைக்கும் அதை செய்ய சவகமடி நீலா காயுது